ஹலோ வீவர்ஸ், வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமில் NMMS NTSE ட்ரஸ்ட் போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாமில் மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் சம்மந்தமான கேள்விகள் வந்த வண்ணம் இருக்கும். அந்த மிரர் இமேஜ் வினாக்களுக்கு மிக எளிமையாக மிக குறைந்த நேரத்தில் விடையளிப்பது எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2020 NTSE எக்ஸாம் மேட் பேப்பரில் வினா எண் 83, 84 2 வினாக்கள் மிரர் இமேஜ் சம்மந்தமாக வந்திருந்தது. இதுக்கு எப்படி நாம் ரொம்ப சிம்பிளாக விடையளிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனல் வீடியோஸை ஒரு முறை கோத்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் சம்மந்தமாக சில வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். வழக்கமாக பிற சேனல்களில் இருக்கிற வீடியோவை விட கண்டிப்பாக இது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மிக எளிமையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தரக்கூடிய ஒரு வீடியோவாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா இது போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாமில் சம் லெட்டர் கொடுத்துட்டு அதனுடைய மிரர் இமேஜ் கேட்பாங்க, அல்லது சில வேர்டு கொடுத்துட்டு அதனுடைய மிரர் இமேஜ் கேட்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு படம் பிக்சராக இமேஜாக கொடுத்துட்டு அதனுடைய மிரர் இமேஜ் கேட்பாங்க. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா டைம் பொசிஷன் டிஃப்ரெண்ட் டைம் பொசிஷனோட கிளாக் பிக்சர் கொடுத்துட்டு அதனுடைய மிரர் இமேஜ் கேட்பாங்க. மேக்ஸிமம் இந்த 3 or 4 டைப்ஸில் தான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் மிரர் இமேஜ் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்துகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 2020 NTSE எக்ஸாம் மேட் பேப்பர் 1. அதில் கொஸ்டின் நம்பர் 83ல் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். த மிரர் இமேஜ் ஆஃப் 259 RSWZ அப்படின்னு ஒரு வினா வந்திருக்கு. இந்த மாதிரியான மிரர் இமேஜில் இது போல் வினாக்கள் வார்த்தைகள் அல்லது நம்பர் வேர்டு கொடுத்துருந்துட்டு அதனுடைய மிரர் இமேஜ் கேட்கும்போது ரொம்ப ஷார்ட் ஐடியா என்ன அப்படின்னா, லாஸ்ட் லெட்ரு மிரர் இமேஜில் இடவள மாற்றம் அடைந்து ஃபஸ்ட் லெட்டராக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இதுக்கு நீங்கள் பார்த்த அடுத்த செகண்டே ஆன்சர் பண்ணிடலாம். நமக்கு கொடுத்துருக்க வார்த்தையில் இசட் கடைசி லெட்டராக இருக்குது, மிரர் இமேஜில் அது இடவள மாற்றம் அடைந்து ஃபஸ்ட் லெட்டராக வரும். அப்படி பார்க்கும்போது கொஸ்டினை ஆப்ஷனை அடுத்த செகண்டே ஃபஸ்ட் ஆன்சர் தான் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அடுத்த வினாவுக்கு போய்கிட்டே இருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற ஆப்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டராக நம்பர் 2 இடவள மாற்றம் அடைந்து வந்திருக்கு. அது கண்டிப்பாக தவறு. ஸோ இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்ட். இதே மாதிரி எல்லா வினாவும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஈஸியாக வராது. ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணுறது, கொஞ்சம் கிரிட்டிக்கலான மிரர் இமேஜ் கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணுறதுங்கிற ஐடியா தான் இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ரெஃப் ஒர்க் பண்ணுறதுக்கு லாஸ்ட் 2 பேஜ் நமக்கு பிளாங்காக கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் அந்த பேஜில் வினாவில் எந்த வார்த்தையோட மிரர் இமேஜ் வேணுமோ அதை அப்படியே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய 259 RSWZ அப்படிங்கிறத அந்த பிளாங்க் பேஜில் அழுத்தி எழுதியிருக்கேன். அதை அப்படியே தோசை திருப்புற மாதிரி அப்படியே என்ன பண்ணுறோம், அப்படியே பாருங்கள், லெஃப்ட் டு ரைட் அப்படியே டேர்ன் பண்ணோம் அப்படின்னா கீழே ஆழமாக அந்த எழுத்தினுடைய தடம் நமக்கு தெரியுது. இதை அப்படியே நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மிக எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப உங்களுடைய பிரெயினை கசக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஸோ இந்த ட்ரிக்ஸின் அடிப்படையில் நீங்கள் அந்த ஆப்ஷனை கம்பேர் பண்ணாலும் நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடையாக இருக்கும். எல்லா மிரர் இமேஜ் வினாக்களுக்கும் நீங்கள் இதே ட்ரிக்ஸை யூஸ் பண்ணலாம் தாராளமாக. கண்டிப்பாக உங்களுக்கு மிக ஷார்ட் டைமில் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இது. அஸ் அ யூடியூப் வியூவராக நீங்கள் நிறைய சேனலில் நீங்கள் இந்த மிரர் இமேஜ் சம்மந்தமாக வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு லெட்டரும் எப்படி மிரர் இமேஜில் வரும்னு அதன்படி நீங்கள் எழுதி ஒவ்வொரு லெட்டரையும் நீங்கள் சிந்திச்சு போடும்போது உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இப்போ சொன்னால் நம்ம இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைமில் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிரர் இமேஜ் வினாவில் மாற்றமே இல்லாமல் வரக்கூடிய லெட்டர்ஸ் எது ஆல்ஃபபெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AHIMOTUVWXY. ஒய் இங்கே இருக்கிற இதே மாதிரி பொசிஷனில் இருந்தால் மிரர் இமேஜில் மாற்றம் இல்லாமல் வரும். ஒருவேளை ஒய் இது போல் இருந்தது அப்படின்னா இதனுடைய இடவள மாற்றம் அடைந்த பிம்பத்தை தான் நம்ம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அதே NTSE எக்ஸாமில் கொஸ்டின் நம்பர் 84ல் ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு அந்த ஃபிகரோட மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் அந்த கொஸ்டினில் அதே பேஜ்லேயே உங்களுக்கு பேக் சைடில் பிளாங்காக இருந்ததுன்னா நீங்கள் ரெஃப் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா லாஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் லாஸ்ட் 2 பேஜில் ரெஃப் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிளாங்க் பேஜ் இருக்கும். அதில் இந்த மேலே கொடுத்துருக்க இந்த டயக்ராமை வரைஞ்சி அப்படியே தோசை திருப்புற மாதிரி அப்படியே நீங்கள் டேர்ன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தடம் தெரியும். அதை வச்சு நீங்கள் ஆப்ஷனை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் வீடியோவில்
இப்போ நான் அந்த டயக்ராம் அப்படியே வரைஞ்சிருக்கேன். அப்படியே டேர்ன் பண்ணுறேன். இங்கே அதனுடைய தடம் நமக்கு ஈஸியாக தெரியுது. இந்த தடத்தை வச்சு நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனை கம்பேர் பண்ணி கொடுக்கப்பட்ட ஃபிகரோட மிரர் இமேஜை வெகு எளிதாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது நமக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் சரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லெட்டர், வேர்டு, இமேஜ், டயக்ராம், ஃபிகர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஈஸி ட்ரிக்ஸ், அதாவது இந்த தோசை திருப்புற மாதிரி ஒரு உங்களுக்கு கொடுத்துருக்க பார்ட்டை எழுதிக்கிட்டு அல்லது வரைஞ்சிக்கிட்டு அதை அப்படியே டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற தடத்தை வச்சு ஈஸியாக நீங்கள் வினாவிற்குடைய விடையை கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இந்த டேர்ன் பண்ணுற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மேலும் கீழும் டேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிரர் இமேஜ் கிடைக்காது, வாட்டர் இமேஜ் கிடச்சிரும். ஏன் அப்படின்னா மிரர் இமேஜ் வேறு, வாட்டர் இமேஜ் வேறு. ஸோ பி கேர்ஃபுல். இதுவரை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் நம்புகிறேன். பயனுடையதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு இது போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ், அப்கமிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.